பாட் டூ பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சுலபமான அதே சமயம் மிக மிக சுவையான சிக்கன் ஒயிட் புலாவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதோட சுவை சிக்கன் பிரியாணியை தோற்று போகிற அளவுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புலாவ் பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை ஊற விட்டுக்கோங்க. இதில் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் உப்பு மட்டும் போட்டு நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் போடலை, ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒயிட் புலாவாக பண்ண போகிறோம். அதனால் மஞ்சள் தூள் போடாமல் கழுவி வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இந்த சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம அரிசிக்கு தேவையான உப்பு அப்புறமா போட்டுக்கலாம். இதில் ஒரு 3 பச்சை மிளகாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டுக்கோங்க. இதோடவே ஒரு அரை கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுக்கோங்க. நம்ம ஒயிட் புலாவில் எந்த மசாலா பொருளும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் நம்ம ஊற வைக்காமல் போட்டோம் அப்படின்னா சிக்கனில் உப்பு காரம் எதுவுமே பிடிக்காது. அதனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் புலாவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஷாகி ஜீரா, ஒரு பெரிய ஏலக்காய், 6 ஏலக்காய், 7-8 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, இதோட ஒரு சின்ன துண்டு ஜாவித்ரி, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது மராட்டி முக்கு, இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் எண்ணெயில் வறுப்பட்டு கொஞ்சம் நல்லா வாசனை வர ஆரம்பித்ததும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக வெட்டி இதில் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அதே சமயம் பிரியாணிக்கு பண்ணுற மாதிரி ரொம்ப ப்ரௌனாக வதக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஒயிட் புலாவ் பண்ண போகிறோம். ரொம்ப ப்ரௌனாக வதக்கிட்டிங்கன்னா புலாவோட கலர் மாறும். அதனால் ஓரளவு கலர் மாறி வர்றது வரை நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணி பண்ணுறதா இருந்தாலும் சரி, புலாவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வெங்காயம் நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவு கலர் மாறினா மட்டும் போதும். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. ஏற்கனவே 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் ஊற வைக்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கோம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதோட போட்டுக்கோங்க. போட்டுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட ஒரு 4 பச்சை மிளகாவை நீள வாக்கில் கீறி போட்டுக்கோங்க. இதில் காரத்துக்குன்னு நம்ம வேறு எந்த மசாலா பொருளும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோடவே கொஞ்சமாக புதினாவும் மல்லி இலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. புதினாவும் மல்லி இலையும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடியாக ஊற வச்சுருக்கிற சிக்கனை இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கனை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கனில் இருந்து தண்ணி விட்டுட்டு சிக்கனோட இளம் சிவப்பு நிறம் மாதிரி வெந்து கொஞ்சம் வெள்ளை கலரில் மாறும். இந்த நேரத்தில் ஒரு அரை எலுமிச்சை பழத்தோட சாறு இதில் ஊற்றிட்டு திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது சிக்கன் புலாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை இதோட ஊற்றிக்கிட்டேன். அதாவது 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி அப்படிங்கிற விதத்தில் நான் ஊற்றிருக்கேன். 2 கப் அரிசி எடுத்ததுனால 3 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதே அரிசியை ஊற வைக்கலை அப்படின்னா 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம சிக்கனில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் அரிசிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் போட்டுக்கோங்க. அரிசி போட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு கடைசியாக ஒரு தடவை உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போ திரும்பவும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இன்றைக்கி நான் குக்கரை மூடி விசில் போட்டு புலாவ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக மேலே அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி புலாவை வேக வைக்க போகிறேன். இப்போ அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடியாச்சு.
குக்கருக்கு அடியில் ஏதாவது பழைய தவா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இது மூடுற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி வச்சு வெயிட் வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை நல்லா ஹை ஃப்ளேமில் முதல் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மூடியை திறக்காமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திறந்தீங்கன்னா உங்களோட புலாவ் சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ நம்மளோட புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி கூட பண்ணலாம். தேங்காய் பால் ஊற்றி பண்ணும்போது நம்ம 2 கப் அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அதை 1.5 கப் தண்ணி 1.5 கப் தேங்காய் பால் அப்படி ஊற்றிக்கோங்க. அதே சமயம் தேங்காய் பால் ஊற்றி பண்ணும்போது நெய்யோட அளவையும் எண்ணெயோட அளவையும் கொஞ்சம் குறைவாக ஊற்றிக்கோங்க. இந்த சுலபமான சுவையான சிக்கன் ஒயிட் புலாவ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.